என்னென்ன நான் என்னமோ நினைச்சேன், என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க நம்மள இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே என்ன, அதை நினைச்சாதான். விடு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்? சத்யா அம்மா அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும்ல. எங்க பேசணும்? அந்த டாபிக் ஆரம்பிச்சதுமே அவங்க தான் நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்களே. அதுக்காக வருத்தப்படாத சுப்பு. என் புள்ள வேற வழியில போயிட்டு இருக்கான். அது நிச்சயமா நமக்கு சாதகமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. விளக்கமாவே சொல்றேன். இப்போ பிரபு வெளியே போறதுக்கு கிளம்பி வருவான். அவனுக்கு வாழ்த்து மட்டும் சொல்லி அனுப்பு. என்னம்மா நீ என்ன புரியாத புதிராவே பேசிக்கிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு ஹலோ பதில் அங்கிள். சொல்லு. ஹாய் ஆண்டி. ஆண்டி நான் என் ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் பிரபு. தேங்க்ஸ் ஆண்டி. வரேன் அங்கிள். சரிப்பா. வரேம்மா. சரிடா. இப்போ அவன் ஃப்ரெண்ட பார்க்க போல சுப்பு, சத்யாவை பார்க்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். சத்யாவை பாக்குறதுக்கா? அது எப்படி? நேத்தே என் புள்ள சத்யா கிட்ட சமாதானமா பேசியிருக்கான் சுப்பு. ஏதேதோ சொல்லி மீட் பண்ண ஒத்துக்க வச்சுட்டான். சுபு, நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயமா. பிரபு இவ்வளவு ஸ்மார்ட்டா நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாண்ணே, சத்யாவோட பெத்தவங்க கிட்ட திரும்ப எப்படி கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிட்டு இருந்தோம்ல. பிரபு மட்டும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்னா நம்ம வேலை ஈஸி ஆயிடும். என் புள்ள கண்டிப்பா சாதிப்பான் சுப்பு. விருப்பமே இல்லனாலும் திவ்யாவிய தான் பக்கம் இழுத்தவனாச்சே. மனசுக்கு பிடிச்ச சத்யாவை இழுக்கிறது அவனுக்கு பெரிய விஷயமே இல்ல. சத்யா மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டா பிரச்சனையே இல்லைம்மா. அவ அம்மா அப்பா பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவளை வச்சு அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். சொத்தையும் எழுதி வாங்கிடலாம். சொத்தை புடுங்கறதோட விட்டுறக்கூடாதுன்னு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன அந்த கருவாச்சு காஃபி போட வச்சு அவமானப்படுத்திட்டா. அவளை எப்படியாவது இந்த வீட்டு வேலைக்காரியாக்கி நோகடிக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். எல்லாம் பிரபு கையில் தாம்மா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்கள விடக்கூடாது. பிரபுவை வச்சு நாம எப்படியாவது சாதிக்கணும்.